ஸோ சூரியன்லாம் தீபாவளி அன்றைக்கி தானே போடுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் சாப்பிடலாம். ஆழ இலை கொழுக்கட்டை, எஸ் பாருங்க, வாவ். இதெல்லாம் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இவங்க வந்து எப்பயுமே நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு வேணுன்றப்ப எங்கள் கடைக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் சுட சுட அப்படின்ற மாதிரி சூடாக இருக்குது. குருவாயூர் அப்பம்மா இங்கே பார்த்தீங்களா, கேரளா ஸ்டைலில் அப்பம் பண்ணியிருக்காங்க. வாரே வாவ். கார சட்னி இங்கே பார்த்தீங்களா, அப்படியே பார்க்கக்குள்ளே செம்மையாக இருக்குது. வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் மிக்ஸ் ஆன சுண்டல், ஒரு நேச்சுரலான ஹோம்மேட் ஃபுட்டு. ஸோ நம்ம ஊர் சிதம்பரம் மன்னார்குடி தெருல மறக்காம வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பேக்ரவுண்டில் ஏதோ ஸ்க்ரீனாக தொங்குது, வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறைய பேர், ஈவினிங்கில் நிறைய ஐட்டம் இருக்குது நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் போய் கவர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ஷாப்பை தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேன். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் மன்னார்குடி தெருவில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடையில் அப்படி என்னடா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போடுறாங்க. ஸ்நாக்ஸ்னா சும்மா அந்த குர்குரே மிக்சர் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம். ஸோ கேழ்வரகு அடை, சுண்டல், பனியாரம், அப்புறம் அடவியல், அதுக்கப்புறம் மினி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 20-25 ஐட்டத்துக்கு மேலே போடுறாங்க. அதுவும் பாரம்பரியமான முறையில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் அப்படி சும்மா சாப்பிட்டா அப்படி செம்மையாக வேற லெவலாக இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். சிதம்பரம் மன்னார்குடி தெரு, அதாவது நீங்கள் ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்தீங்கன்னா இந்த பஸ்லாம் டேர்ன் ஆகி வரும் பார்த்தீங்களா, அதுதான் மன்னார்குடி தெரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த தெருவில் தான் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு லொக்கேஷன் தான், நம்ம பொன்னம்பலம் மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்துக்கிட்ட வந்துட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பால் கடை கூட வச்சுருக்கிறாங்க. ஸோ பசுமாட்டோடைய பால் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. சிதம்பரத்தில் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க, என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான டேஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்கு அப்படியே பக்கத்தில் இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில் நின்று பேசினா கவர் ஆக மாட்டேங்குது, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வாங்க கடையை போய் காட்டுறேன். ஸோ மக்களே, இதை பாருங்க, நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்க முடியாது. இதை பாருங்க, நம்ம வந்து ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரியே நம்ம சாப்பிட்லாங்க. அதாவது நானே இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி நானே எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நம்மள்ட்டே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதை பாருங்கள், குழிப்பணியாரம். அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னும் நிறையா வெரைட்டி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து நம்ம ஒன்றுத்தையாக பார்த்து எடுத்துப்போம். சுழியன், இது வெஜிடபிள் போண்டா. எஸ், இங்கே பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம். ஸோ உடம்புக்கு நல்லதாக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வச்சுருக்குறாங்க. வாவ், எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வச்சுருக்குறாங்க. இந்த சுண்டல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்ணும். இது என்னங்க, கொழுக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், வாவ், இலை கொழுக்கட்டுங்க, சூப்பர். இங்கே பார்த்தீங்களா, எப்படா சாப்பிட போகிறோன்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோட டேஸ்டிங் இல்லாமல் உங்களோட டேஸ்ட்டும் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா. இதை பாருங்கள், வடை. இது என்ன வடைன்றதை சாப்பிடக்குள்ள சொல்கிறேன். ஸோ இதை இந்த சைடு வச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சைடிஷ், சட்னி, சாம்பார், அப்புறம் குருமா சப்பாத்திக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. இதை பாருங்கள், இது ஒரு சுண்டல். ஸோ இந்த சுண்டல் எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டி போய் இதை பார்த்தீங்களா, வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் மிக்ஸ் ஆன சுண்டல். அப்புறம் இங்கே ஒரு சுண்டல் வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இது மல்டி சுண்டலாம். இந்த பாருங்கள். ஸோ இதுலேயும் கொஞ்சம் வச்சுப்போம். எஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்டிங் சொல்கிறேன். அடை இருக்காம்ப்பா, அடை இதோ இருக்குது அடை. எஸ், இங்கே பாருங்கள் மக்களே, பாருங்கள்
வாரே வாவ், கார சட்னி இங்கே பார்த்தீங்களா, அப்படியே பார்க்கக்குள்ளே செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை இங்கே வச்சுப்போம். இங்கே பாருங்க மக்களே, குருவாயூர் அப்பம்மா இங்கே பார்த்தீங்களா, கேரளா ஸ்டைலில் அப்பம் பண்ணியிருக்காங்க. இதையும் சாப்பிடுவோம். என்னடா இது குட்டி குட்டியாக வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செஞ்சு தருவாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் சும்மா பேஷாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் நிறைய டைம். ஸோ இது ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கும் காட்டணுமே, நிறைய பேர் தேடிக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்றதுனால உங்களுக்காக ஒரு ஸ்மால் வீடியோ. இதை பாருங்கள், குருமா ஊற்றி வச்சு அடுத்தது இந்த சாம்பார் கூட இவங்கள்ட்ட இருக்குது, அதையும் பார்ப்போம். இதை பாருங்க மக்களே, சாம்பாருங்க எல்லாத்தையும் கலந்து வச்சு அடிக்க போகிறேன் இன்னைக்கு. வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம். ஸோ மக்களே, இதை பாருங்க உள்ளே வந்து உக்காந்துச்சு. ஸோ இவங்க சுண்டல்லே 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. வேர்க்கடலை கொண்டக்கடலை மிக்சிங்கு, அப்புறம் மல்டி சுண்டல்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் சுண்டலோடு ஆரம்பித்தோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச குழிப்பணியாரம். அது கூட இந்த கார சட்னி அப்படி வச்சு வாவ், செம்மையாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் குழிப்பணியாரம் கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். இப்போ ஒரு சில பேர் போட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷலாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணுற ஒரு கடைனா நான் இந்த விஷ்ணு மாயா கடையை சொல்லுவேன். நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குங்க. இதோட ரேட்டெல்லாம் ஃபைனல் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பம் இங்கே பார்த்தீங்களா, கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த அப்பம் இப்போ தான் ரீசெண்டாக கேரளா போயிட்டு வந்தேன். இப்போ திரும்பவும் போகிறேன். அவங்க போனாங்கன்னா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், வாவ், ஒரு ஸ்வீட்டான அப்பம் சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடை, ஆல்ரெடி கடிச்சு வச்சுருக்கேன் வடையை, வாழைப்பூ வடை. ஸோ இது எல்லாத்துக்கும் சைடிஷ் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கார சட்னி சாம்பார் மட்டும் இல்லைங்க, நிறைய வச்சுருக்குறாங்க. இன்னும் நான் புதினா சட்னி, தேங்காய் சட்னின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இடம் பத்தாத காரணத்தினால இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், வாழைப்பூ வடை. வாவ், இங்கே பாருங்க, தெரியுதா, வாழைப்பூ வடையும் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அடை வித் குருமா. இப்போலாம் வந்து அடை யாருமே போடுறதில்ல. ரொம்ப பெரிய பெரிய கடையிலையும் கரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்க முடியுது. பட் ஆனால் இங்கே பாருங்க, அடை வித் குருமாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, நல்லா சூப்பராக இருக்குது. வாவ், அடை குருமா அமோகமாக இருக்குது. அது கார சட்னி கூட அப்படி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள இங்கே பாருங்க, தெரியுதா, போண்டாலாம் உருண்டு முடியாதுடா. பாருங்க, வாழை, வாவ், சூப்பர். அதுக்கு அடுத்தபடியாக வெஜிடபிள் போண்டா. இது உள்ள கேரட்டு காங்கெலாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்க, சூப்பர், நல்லா இருக்கு. இந்த வெஜிடபிளோட சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கு. போண்டா உள்ள யாரும் ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள் அவ்வளோ வைக்க மாட்டாங்க. கேரட்டு, காலிஃப்ளவரு, முட்டைகோசு, கார்னு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணி சாப்பிட முடியுது. பச்சை மிளகா கடிச்சிட்டோம்ல, காரமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சப்பாத்தி. இதை பாருங்க, சுரியன். இதை பாருங்க, எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சிங்க ஒரே பிளேட்லேயே. இதை பாருங்களா, சுரியன். ஸோ சுரியன்லாம் தீபாவளி அன்றைக்கி தானே போடுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஒரு நேச்சுரலான ஹோம்மேட் ஃபுட்டு. ஸோ நம்ம ஊர் சிதம்பரம் மன்னார்குடி தெருல மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆஹா, நல்லா இருக்கலாம் சுரியன். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸில் வெரைட்டியாக காட்ட மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம் ஓடிச்சுனா போதும் அப்படி இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லாம் இல்லாமல் இந்த கேரளா சைடில் உள்ள அப்பம், இந்த காரைக்குடி சைடில் உள்ள குழிப்பணியாரம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த தலைவன் அடைய ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்க, கொழுக்கட்டை, வாழை இலையில் ஒரு சூப்பரான இலை கொழுக்கட்டை. இந்த பாருங்க, வாழை இலை கொழுக்கட்டை. எஸ், பாருங்க, வாவ். ஸோ இதெல்லாம் வந்து பிளேயர் சதுர்த்திக்கு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இவங்க வந்து எப்பயுமே நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு வேணுன்றப்ப எங்கள் கடைக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் சுட சுட அப்படின்ற மாதிரி சூடாக இருக்கு. சூப்பருங்க. சாப்பிட்ட உடனே பிளேயர் சதுர்த்தி ஞாபகம் வருதுங்க. எதுவுமே நல்லா இருக்கு. அரிசி மாவில் தான் செய்வாங்களா கொழுக்கட்டையா, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. பாருங்க எப்படி சாப்பிட்டு வச்சிருக்கேன்னு, போட்டு கொத்தம் கொதறி வச்சிருக்கிறேன். வீடியோலாம் காட்டுறியே, கொஞ்சம் நல்லா காட்டினாதான் என்ன அப்படின்றீங்களா? எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிடக்குள்ள அப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான குருமா. இந்த குருமாவில் இப்படி போட்டு தொட்டு நினச்சி சாம்பாரும் இருக்குது பாருங்க, சைடில் சாம்பார் கூட இருக்குங்க. சப்பாத்திக்கு சாம்பார் வேணுமா, சாம்பார். குருமா வேணுமா, குருமா. சட்னி வேணுமா, சட்னி. எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும், நான் அன்போடு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பாருங்க.
ஸோ நைஸ். சப்பாத்தி தான் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது, மற்றபடி குருமாலாம் வேறு லெவல். அடுத்தது ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு ஐட்டத்தை காட்ட போகிறேன், அதை பாருங்கள். ஸோ மக்களே இதை பாருங்கள், இதை தான் அந்த ஸ்பெஷல் ஐட்டம் மினி இட்லி. இது கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்படின்னு ஒரு 14 பீஸ் கிட்ட வச்சு வெறும் 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், அப்படியே சாம்பார்லேயே போட்டு நல்ல ஒரு சூப்பரான பேக்கேஜிங்கோட அப்படியே சாம்பார் அப்படியே கதன்னு ஊறி போயிருக்குது. இதை பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே கையாலே போட்டு பிசைஞ்சு அடிக்கலாங்க. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுவோம், டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றேன். இதுக்கு சாம்பார் சட்னி கூட கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா. ஸோ அவ்வளோதான், வாங்க வெளில போவோம். ஒரு இடத்த சொன்னால் அதில் போய் வாங்கிட்டு போகல, பால் அந்த பால் தண்ணி அது தண்ணி. ரசமலாய் விட்டுட்டு இருந்தேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மக்களே, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து பசும்பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து போடாத ஐட்டமே கிடையாது. ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசமலாய், பாசுந்தி இதெல்லாம் ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு பாசுந்தி எடுத்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ நல்லா இருக்குது. ஸோ மற்ற கடைக்கெலாம் போனீங்கன்னா பாசுந்தி ரசமலாய் வந்து எங்கேயோ ரேட் போய் நிற்கும். நம்ம நார்மல் சிதம்பரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே சரி, இவங்கள்ட்ட வெறும் 25 ரூபாங்க. சூப்பராக இருக்குது, அதோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கு, ஒரு சூப்பரான திக்கான கன்சிஸ்டன்சி. அடுத்தது இந்த ரோஸ் மில்க்கு, பாதாம் பால், பாசுந்தி இதெல்லாம் இல்லை, தீர்ந்துடுச்சு. கடை க்ளோசிங் டைமில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடை வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம பொன்னம்பல சத்தம் சொல்லியிருக்கேன், அந்த இடத்துக்கு வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் இவங்கள்ட்ட நான் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 5 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வெளியிலலாம் சாப்பிடவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்துலேயே ஃபஸ்ட் டைம் இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க வெறும் 5 ரூபாய்க்கு. ஸோ மறக்காம வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பசும்பாலுமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பசும்பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் வெண்ணன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இந்த மில்க் ப்ராடக்ட் நிறையா வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ மந்தகரை வந்தீங்கனாலே மந்தகரை பஸ் ஸ்டாண்டில் கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க விஷ்ணு மாயா பால் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். அண்ட் ஸ்நாக்ஸ் கடையும் அவங்க வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலும் பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye, see the next video.